குடிச்சிட்டு போற வரைக்கும் வாயே திறக்கக்கூடாது. என்ன துற அது இசைக்கலைஞன்னா இப்படித்தாப்பா இருக்கணும். சொன்னபடி இருக்கீங்க. அதுதான் இசைக்கலைஞனா நீர் இசைக்கலைஞர். அவருக்கு தனியா சொல்ல நொறுக்கி விடுவேன் அலையா சார், நொறுக்கி விடுவேன். உலகம் இறைவனின் சலுகை மனம், உலகம் இறைவனின் சலுகை மனம், உலகம் இறைவனின் சந்தை மடம், வருவோரும் போவோரும் தங்குமிடம், இருவல்ல நமக்கு சொந்த இடம், இருவல்ல நமக்கு சொந்த இடம், உலகம் இறைவனின் சந்தை மடம். மனுஷ பையனுடைய வாழ்க்கை. மனுஷன் வருவேன், கொஞ்ச நாள் தங்குவேன், திரும்ப கிளம்பிடணும். வரமாட்டேலாம் அடம் பிடிக்க முடியாது. எப்படி எமே வந்து கூப்பிடும் போது போயிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரேன்னா கேட்பானா? செகுல்ல அரைஞ்சு இழுத்துட்டு போவேன். இது தெரியாம தான் இந்த சாமியார் சவடால் பண்ணிட்டு அலைகிறாரு. அவன் அரியணை வரட்டும், அவனை காலை பிடிச்சிட்டாரு கிழிக்கிறேன். இது என்ன காடா துணியா தூக்கிறதுக்கு? இப்போ இவ்வளவு நேரம் அந்த சாமியார் பேசுனா உங்களை தான் பேசினாரா? ஏன் உனக்கு தெரியாது? அந்த சாமியார் பிடிச்சாரு. நீங்க ஒண்ணு பிடிச்சாருனாக்கா உட்காருங்க. ஏண்டா இவ்வளவு நேரம் கம்பெனி கொடுத்தவனே நீங்க தானே, இப்ப என்னமோ தெரியாத மாதிரி நடிக்கிறியா? கொலை செய்தவனை காட்டிலும் கொலை செய்ய தூண்டியவனுக்கு தான் தண்டனை அதிகம். என்ன சொல்றீங்க? நியாயமா உங்க ரெண்டு என்ன முதல்ல போடணும். முதல்ல அந்த ஆளை பார்த்துறேன். சரி, அந்த ஆளை போட்டு அப்புறமா உங்களை போடுறேன். பிடிக்கிறேன் இன்னைக்கு. அவர் பேசிட்டு உள்ள போயிட்டாரு. வீரச்சவன் உள்ள போனா வெளியே வந்துதான் ஆனேன். அதுக்காண்டி ஒரு பிடிப்பீங்க. பிடிப்பேன், உள்ள இருந்தாலும் பிடிப்பேன், வெளியே இருந்தாலும் பிடிப்பேன். நிஜமா தான் சொல்றீங்களா? உறுதியா தான் சொல்றீங்களா? இன்னைக்கு முடிவோட தான் வந்திருக்கேன். எப்ப நம்ம ஏரியாக்குள்ள வச்சு போட்டோம்னா சரியா வராது. அவுட்ரு ஏரியா வச்சு ஆளை போட்டுருவோம்ல. இங்க அரியலூர் மாவட்டத்துக்கு கூட்டாண்டு மறக்க முடியல. என்ன அதே ஞாபகமா இருக்குமே. என்ன போடுற நேரத்துக்கு ஜோறு தண்ணி சாப்பிட முடியாது. ஆமா, எதுக்கு இல்லை, அவர் கேட்ட வார்த்தை எப்படா மறுபடியும் பார்ப்போம்னு சொல்லுமே. அவர் கேட்ட வார்த்தை. அவரை பார்த்தா நான் அவரை லவ் பண்ற மாதிரி சாமியை எப்ப பார்த்து இந்த வெறி அதான் சொல்றேன். அந்த வெறி தான் வீட்டுக்கு போய் படுத்தாலும் தூக்கம் வராது.
சொன்ன சொல்லுமா. இப்ப நான் பிடிக்கிற ஆளை பிடிக்கிறீங்களா? வெறும் கையில பிடிப்பீங்களா? இப்ப என்ன ஓட்டு பிடிப்பீங்களா? ஏய், நான் குற்றாலத்தில் மஜாஸ் பண்ற வேலையா பார்த்துட்டு இருக்கேன். கிடுக்கு பிடி எப்படி பிடிக்கிற மட்டும்பா. இரு மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை உலகட்டும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கும் வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோடு தான் வந்து கோவத்துல ஏழு கட்டி இருக்கு. நீ பாட்டு மாதிரி போட்டோ ஓடி போயிரு. கொஞ்சம் ஏற்று அந்த ஆள் ஒரு கை பார்த்துருங்க. விசில் வராமல் மட்டும் ஏற்றுங்க. மற்ற மேய்க்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மேய்க்கெல்லாம் இந்த 2 இதை மட்டும் விட்டுருங்க. கண்ணை வச்சப்படாதியா. ஏற்கனவே அறப்பாறையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எம்மிடத்துல உமக்கு உமக்கு உமக்கினவனை என்று கேட்டீனா மோகன்தாஸே யாராவது ஒன்று சொல்லி பார்த்து சரி ஆள் மாறி வச்சுவாங்க. நீர் வர காரணம் கூர்மையா. தண்ணி நிறைய குடிச்சா வருது. நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவிக்கணும். நல்லது. நீர் கடுப்பு எதுல அதுலதான் எதுல நீக்கிறேன்ல கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிக்க. தடவுற விதம் அப்படியே வருடி விடணும். சப்படி அதுக்கு தனி ஆள் வருவாங்கயா. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னீங்க. செந்தமிழ், தீண்டமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழும் நமக்கு தெரியும். தெரியுமா? ஓ தெரியும். தெரியுமா? அவ்வளவு லாங் போகாது. எனக்கு தெரியாதா? ஓ தெரியும். அவ்வளவுதான். ஓ தெரியும். ஓ தெரியும். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இந்த தென் வந்து பாகியது காதினிலே. எங்க தந்தைய நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. பார்த்தீங்களா? தமிழை பேசும் பொழுது தன்னை சக்தி பிறக்க விட அவன் தான் தமிழன் என்று சொன்னான். ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்று. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா. தமிழ் மொழி ஒரு இனிதாக முடியும். எப்படி இதெல்லாம்? படிப்பு சிறப்பு. நன்றி. சொன்னாலே அமிழ்ந்த 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 என்று ஒழுக்குமாம் அந்த தமிழில். பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்க. கொஞ்சம் ஓவர் அர்த்தம் போயிட்டோமோ. தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது அமிழ்ந்திருக்கிறது அமிழ்ந்திருக்கிறது. இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி இதெல்லாம்? படிப்பு சிறப்பு. நன்றி. வெள்ளப்பூடு மாத்திரை போடல. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதலை ஊட்டியது வாழ இருக்கவா? தேர்மோடு சித்திக்கும் தமிழ் தேர்மோ.
என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைக்கல. கிடைச்சா மட்டும் குளிச்சு போடுவேன். குளிஞ்சிரும் தான் ஏறாம வச்சிருக்கேன். பூஜை பண்ணுவேன். பக்குவமா பார்த்துட்டு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆய்ந்தெழுத்து உயிர்மை எழுத்து மொத்தத்துக்களை கூட்டினார் 247 எழுத்துக்களை வைத்து இந்த தமிழ் மொழியை நாவிலே தாண்டவமான யார் இருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பு யாம் அறிவோம். தாங்கள் மறந்திருக்கேன் உணவேனா அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்துல சந்திக்க வாய்ப்பினை இறைவன் நமக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? என்ன காரணம்? தாங்களும் யாம் உரையாட வேண்டும், எம்மோடு தாங்கள் உரையாட வேண்டும் என்ற ஒரே காரணம் எம்மையும் இந்த தேர்தலை அழைத்து எமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம் பெரிதா, எமது இலக்கியம் பெரிதா என்பதை உணர்த்துவதற்கு ஊர் மக்கள் ஒன்று கூடி உண்மையும் எம்மையும் மேடை கழித்து இந்த மேடைகளை சிறப்பான ஒரு பேச்சுக்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக புராணங்களை பேசி, இதிகாசங்களை பேசி, இலக்கியங்களை பேசி போட்டுக்கிட்டு ரொம்ப ஆத்தப்படாது. சரியா? ஒரு அளவு வந்தமா தம்பி நீ யார் ஏன் கொப்பம் பேரணும் கோத்தா பேரணும் அதோட முடிச்சுக்கணும். அதோட கூட உரையாடி கொண்டிருக்கின்ற வேலையில் இருவனாக பண்ணிவிடுவேன். 1947 வந்து படம் இருக்கிற ஆளும் தூங்குறதுக்கா சும்மா நார்மலா பேசணும். வேண்டாம் ஐயா. அப்படியா ஒரு மனிதனுடைய தத்துவத்தை தத்துவம் தத்துவம் மயிர போன தத்துவம் நான் பார்க்காத தத்துவம் போட்டு குத்துவம் டென்ஷன் ஆயிட்டு என்ன ஆயுது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்ட தாங்களுடைய நாவா அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? மயிர் சொல்லாம கயிறுன்னா சொல்லுவாங்க. அதை ரோகம் என்று சொல்லி இருக்கின்றார்கள், அதை கூந்தல் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறது. எந்த வகையில நியாயம்? இதுக்காக முடிவற்ற கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர்சியுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துக்கலாம் சொல்லுவாங்க. மயத்தை வெட்டி விட்டானே வெட்டி விட்டுறேன். பள்ளிக்கூடத்துல எனக்கு பிடிக்காதாலும் தமிழ் வாத்தியார் ஒரு ஆள் ஐயா கொஞ்சம் நாளை கொள்ளுவேன். கல் இடத்துல எனக்கு மண்டையை புலந்து இருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்துட்டு மண்டையை புலந்து விட்டுருவேன். ஞாபகத்தில் வச்சுக்கணும் சொல்லிட்டேன். தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்கிட்டு இல்லையா? அது அல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்று உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை கற்க சொல்லி இருக்கிறார் ஐயா. ஆமா, நக்க சொல்லிட்டாங்க. நக்க சொன்ன சொன்னே எனக்கு நக்கி நடராஜை மட்டுமே நினைவுட்டுகிறது. அவர் தான் ஆடும்போது குண்டலங்கள் கீழே விழுந்தது. நாவா நக்கி எடுத்தாரு. நக்கி நடராஜன் தேர்தலுக்கு காரணமாக இருந்தது. நாகராஜன் நக்கலார் நமக்கு நாகராஜன் சொன்னே எனக்கு சிவனுடைய கருத்தினுடைய பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகின்றான். பாம்பு அப்புறம் முடிச்சுட்டு ஓ என்று சொன்னேன். ஓம் என்ற பிரபஞ்சத்துக்கு ஊ என்ற இடத்தை பிந்து நாவங்கள் சேர்த்தது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகின்ற இடத்திலே டைலாக்கே கிடையாது. இந்த வரல பார்த்தோன்னே எனக்கு கண்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் இருக்கிற கண்ணன் வேலை காட்டினாரு என்பது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. பெருமாள் என்ன, நான் ஒரு டைப்பான ஆளு. அதுக்கு பட்டனை அடிச்சு விடுவேன். அடி அடின்னு சொன்னேன் எனக்கு திருமணம் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவதான் 1.25 அடியில் இருந்தார். திருவள்ளுவருக்கு 1.25 அடி இருந்தாங்க. போய் பிடிச்சி பார்த்தார். அவன் அரை அடி வச்சுட்டு ஆள் கிடைக்காம அலையிறாங்க. அரையடி சொன்ன எனக்கு லட்சுமணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. வனத்திலே சீதை விட்டு வரும்பொழுது இடையில கோர் போட்டால் அடியறுத்து வைக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் அங்கே சீதையாகப்பட்டவள் அங்கே ராவணேஸ்வரன் பிச்சை கட்டு வர போகும்பொழுது பிச்சை கொடுத்தால் 16 சாலையோடு ராவணேஸ்வரன் சீதையை சிறையில் சென்றார். ராமன் வந்தால், லட்சுமணன் வந்தால், சீதையை காணோம். சீதை எங்கே? சீதை எங்கே? சீதை எங்கே? ராமன் பதறுகிறார், கஷ்டப்படுகிறார். அழுந்து வைக்கிறாப்ல. உடனே ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொருத்தராக தேடப்படுகிறது. தேடி எங்கும் கிடைக்கவில்லை. ஆஞ்சநேய பெருமாள் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்தார். இலங்கையில இருக்கிறார் என்பதை உணர்த்தினார். கண்டே தேவி என்று ராமனத்தில் சொல்ல ராமன் என்ன செய்கிறார்? வானவ துணையோட பாலங்களை போட்டு ராவனை அடித்து சீதையை மீட்டு 16 ஆண்டையாளர்கள் என்று போது
தொலைல செத்துட்டு போறேன் அப்படி அப்படி என்ன முதல்ல ஒண்ணு விட்டது இந்த மூளை வெளியே வந்துட்டாலே அப்படி பேச சொன்னாங்க. ஆரம்ப கண்டுச்சுன்னா கர்ணக்கிழ லேகத்துல சேர்க்கலாம், கொஞ்சம் முத்திக்கு வச்சோம்னா துத்தி இலை இருக்குல்ல, துத்தி இலை அதை நல்லா விளக்கணையில வதக்கிட்டு எல்லாம் சூடா அப்படியே வெள்ளத்துல வச்சு நவுக்கு நெருக்கி கோமணத்தை கட்டிட்டோம்னா உள்ள ஓடிக்கிறான். பல்ல கடிச்சிட்டு பார்த்து சாமி அவ்வளோ ராஜாக்கி அம்படி தாண்டி தங்கம் அவ்வளோதான் இவ்வளோ போயிடுச்சா லேசா நகட்டி அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஒன்று காலைல பரமக்குடி போவோம். அங்கேதான் ஆப்ரேஷன் பிளாக்ல பண்ணுறாங்க பாரு போலீஸுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க அங்கே தான் பண்ணது பாதி அடுத்தாங்க போலீஸ் வந்துட்டு விட்டு போயிட்டாங்க தங்கிட்டு கிடக்கிறது ரெண்டையும் கொண்டே காலையில் இந்த பாதி அந்த மாரி டீ சாப்பிட்றீங்களா டீ என்று சொன்னோன்னே எனக்கு அக்கிரமான மட்டுமே நினைவுட்டுக்குது. என்ன காரணம்? பழனிக்கு திருஆவினங்குடி என்று பேர். ஏன் பழனிக்கு திருஆவினங்குடி என்று பேர் வச்சிருக்குமா? திரு என்றால் மகாலட்சுமி, ஆய் என்றால் பசு, இனன் என்றால் சூரியன், கூ என்றால் பூமாதேவி, டீ என்றால் அக்கிரவான். ஐவரும் குடி கொண்ட இடம் தான் திருஆவினங்குடி. முருகப்பெருமான் பழத்துக்கு போதோம்னா பழம் நீ. அப்ப டீ என்றாலே எனக்கு அக்கிரவான். உங்களுக்கு நிற்பதை பார்த்தோன்னே எனக்கு கும்பகரணி மட்டுமே உட்கார்ந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், நின்றா வசனம், படுத்தா வசனம். இதை கேட்க ஒரு நாதி இல்லையா எனக்கு இந்த ஊர்ல? கடவுளே கடவுள் கடவுள் என்று சொன்னேன். நமக்குள் கடவுள் இருக்கிறார் உணர்வதை நாம் தான். அப்ப கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும்தான் யார் உணர்கிறது? மனிதர் உண்டு. ஐயோ ஐயோ சொன்னேன். எனக்கு எவனை மட்டுமே நினைவுகிறது? எவனுடைய அருகில் தான் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த கவலை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த இன்னல் வந்தாலும், இடங்கள் வந்தாலும் ஐயோங்கிற வார்த்தையை யாருமே சொல்லக்கூடாது. இந்த மேடையிலும் சொல்லுகிறேன், யாருக்கும் எந்த கஷ்ட கவலை வந்தாலும் ஐயோ என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள் என்று சொல்லி அமர்கிறேன். முடிய கிளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா என் முடிய கிளிக்கிறது சரியா புரியல சாமி. நெஞ்சு வலிக்கிறியா? நெஞ்சு சொன்னேன். நெஞ்சில் அடக்கினா மகாலட்சுமி மகாவஸ்து. ஆமா, குஞ்சுல அடக்கலாம். குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா? எந்த குஞ்சா உன் குஞ்சு பெருசா என் குஞ்சு பெருசான்னு டேப்பு வச்சு அளக்கிற நேரம் ஐயா குஞ்சு பெருக வேண்டும் என்பதுதான். பெருக்கத்தான் தெரியுது, ஆளுத்தான் கிடைக்குது. குஞ்சு கூட்டங்களை சொல்லி குஞ்சு கூட்டம்ல ஒரே குஞ்சுதான் வளவளன்னு பேசுறேன். என்ன வண்டி? பிரம்மனுக்கு அண்ணன் வாங்கின வண்டி, மகாவிஷ்ணுக்கு கர்வம் வாங்கின வண்டி, சிவனுக்கு காலை வாங்கின வண்டி, முருகப்பெருமானுக்கு மயில் வாங்கின வண்டி. மயில் வண்டி, ரயில் வண்டி, எந்த வண்டினாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணுமையா? குண்டி சொல்லுங்க. ஒரு தெய்வம் மனிதன் நோக்கி மிருகமாக வந்தது. வாழை பிடித்தால் குண்டி பகுதி மேடையில் என்று கொண்டது. இன்னும் குண்டியை வணங்குகிறார்களே. ஆமா, குண்டிக்கெல்லாம் குங்குமம் போட்டு வச்சு கும்பிடுவாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன், குண்டு இருக்கும் இடமெல்லாம் குண்டியா இருக்கான், குன்றுல இருக்கான். ஏன்னா நீ பெரிய ஆளு என்ற பேசுவேன்னு சொல்லி இந்த ஆல்ரவுண்டுக்காரன் பிராடு பித்தலாட்ட விட்டாரு. இந்த அவன் பிராடா நீ பயங்கரமான சண்டை போடுனாரு. சண்டையே போட தெரியாதவங்க. அவர் ஒரு பொய்யாரு, நீ ஒரு பித்தலாட்ட பொய் பிராடு. சண்டை ஓட வரையும் அந்த ஆள் நான் தூண்டி பார்த்தா பேச மாட்டேங்க. என்ன நான் பிராடு, அவன் பிராடு, நீங்க வந்து உத்தமரா? ஆமா ஐயா, ஒன்னா நம்பர் பிராடு. மண்டியா குழந்தை விடுவேன். நீ குழந்தது வருது பையா. என்ன நான் நினைச்சேன்னா அப்படி சொடக்கிற நேரத்துக்குள்ள நீர் பேசுனது பூரா பொய்ன்னு நிரூபிச்சுட்டு போயிருவேன். ஏய், எவன் ஒருவர் புராணங்களை பொய் என்று கூறுகிறானோ போஜன சோறு கிடைக்காதியா கடைசி காலத்துல? அதெல்லாம் அந்த காலம். இப்ப அப்படியெல்லாம் இல்லை. உண்மையா பேசுறவன் ஊறுகாய்க்கு வழி இல்லாம திரியான், பொய்யா சொல்றவன் பிரியாணியா திரியான். இந்த காலம் பார்க்கலாம். உமக்கு எமக்கு ஒரு போட்டி வச்சுக்கிடுவான். நான் பேசுறது பூராமே உனக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா நான் மேல வந்து எனக்கு இவ்வளவு திமிரு இருக்காது பாப்பா. நான் பேசுறது பூராமே பொய்யாத்தே இருக்கேன். தெரியுது, பொய் தானே. கதையை கேளு முதல்ல. பொய்யாத்தே இருக்கேன். ஆனா நான் சொல்ற பொய்ய பூரா நீ உண்மை உண்மை உண்மைன்னு கடைசி வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா பந்தயத்துல நீ ஜெயிச்சதா அர்த்தம். சரி, மறந்து கூட நீ சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டீங்கன்னா
பந்தயத்துல நான் ஜெயிச்சதா அர்த்தம். ஏயா லூசு கூட இப்படி பந்தயம் கட்டாது. நீ சொல்றது பூரா நான் உண்மைன்னு சொல்லணும். அவ்வளவுதான். சொன்னா நான் ஜெயிச்சேன். மறந்து கூட பொய்ன்னு சொல்ல கூடாது. நான் ஏயா சொல்ல போறேன்? ஐயா எனக்கு ஜெயிக்கிறோம்னு முடிவு வந்துருச்சுன்னா நீர் எதை சொன்னாலும் ஆமா உண்மைதான்னு சொல்ல போறேன். அதை கடைசியில சொல்றியான்னு பாத்துக்குவோம். சொல்லுவேன். சொல்றியான்னு பாத்துக்குவோம். சொல்லுவேன். 2 பேருக்கு பந்தயம். ஆளுக்கு 1.25 ரூபா 1.5 ரூபா பந்தயம். அதை கொண்டு கோயில் உண்டியில் விட்டு போயா முன்னே கார்வா காசை கவர்மெண்ட்டே நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஆளுக்கு 2000 2000 பந்தயம். அப்படி சொல்லி என் சிறிய ராசாத்தி அப்படி பல்க் அமௌண்ட் போடுவேன். 4000 நமக்கு தான். ஏய் 4000 நீ ஒன்றும் இல்ல, ஜெயிச்சாச்சா உனக்கு. நான் தான் ஜெயிக்கிறேன். அப்படியா? நீர் என்ன சொன்னாலும் ஒண்ணுன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். மறந்து கூட பொய்ன்னு சொல்லக்கூடாது. நான் ஏன் 4000 வருதுன்னா நான் ஏன் இது நாடகமே இல்லையுமே. நான் கரகாட்டம் 4000 வருதுல்ல. நீ ஆம்பளை இல்லமே. இல்லை நான் பொம்பளை தான். 4000 வருது இல்லையா? நீ பொம்பளையும் இல்லமே. 2 கட்டாமே 4000 சும்மா. சரியா? நீ நாடகத்துக்கு வரல, வீட்டுல தூங்குறேன்னு சொல்லுவேன். தூங்குறேன் தான் 4000. சரி பணம் 2000 கூட. என்ன பந்தயம் கட்டினது யாரு? நானு. அதில் காசு இருக்கேன். உங்கெல்லாம் போய் காசு வாங்க முடியாது. அப்போ அங்க நாடகம் நீங்க பேசினா உங்களுக்கு இப்ப காசு கொடுப்பாங்க. காலையில முடிஞ்சு தாண்டி வாங்க முடியும். இல்லை வாய்க்கு பார்த்தாலும் இப்போ சின்னத்துல உள்ள யார்ட்ட காசு 2000 கிட்ட கொடுப்பாங்க. ஒரு வயிற்று டீ குடிக்க காசு இருக்காது உள்ள. அங்கே போயிட்டு 2000 இவன் கொடுத்தான். தேவையில்லாத வேலை அதெல்லாம் தான். தலைவா என்னண்டா இன்னும் சிராஸ்தாரா? ஏய் போய் கடையில விட்டு மாத்தி பாடுற. கடை 12 மணிக்கு திறப்பாங்க. ஓ வாயை குத்தி கிழிச்சே விடுவேன். அது 12 மணிக்கு திறக்கிறதுக்கு என் வாயை ஐயா குத்தி 12 மணி கிடைக்கு. நீ என்ன வர? நான்லாம் அந்த பக்கமே போட விடாது. அடுத்தவங்க கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றது. ஆமா அந்த வேலை கிடையாது. சரி ஆரம்பிங்க. காசு கொடுத்துட்டீங்கல்ல? என்ன ரைட். ஏய் மக்கள் மத்தியில அவங்க பாக்குற மாதிரி நான் 2000 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீ 2000 கூட. காசை என்கிட்ட ஒட்டியாச்சு பெருசுகிட்ட. ஜெயிச்சா 4000 தாரேன். அதான் முடிஞ்சு. சரி என்ன உங்க காசு வச்சுன்னு போங்க. நான் 2000 காட்ட மாதிரி நீ 2000 கூட. காசு காசு இப்படி இந்த அப்படியா அப்படி சொல்லு. சரி கொடு கொடு கொடு. நான் கொடுத்துட்டேன்ல. ஏய் இது நான் கொடுத்த 2000யா? அதை விரிச்சு பாருங்க. காஞ்சி போட்டா இருக்கா உங்க போட்டா இருக்கா? காஞ்சி போட்டா இருக்கு. அப்புறம் என்ன நீங்க கொடுத்த 2000 என்கிட்ட இருக்கு. இப்போ நான் கொடுத்த 2000 உங்களுக்கு பிச்சைக்காரன். நல்லது. நாங்க தலைவா நாங்க பிச்சைக்காரங்களா? நரசிம்மரா பேர என்ன இதாயா போய் கடை வாங்கிட்டு எனக்கு அவசியம் கிடையாது. அப்புறம் 24 hours 24 மணி நேரம் 50,000 ரூபாய் அன்றாயிரம் பேட்டில் வச்சிருந்தேன். டிராயரே போடுறது இல்லையே. அதனாலதான் நீ பணம் எடுத்து வைக்க முடியல. என்ன அது ஒன்றும் பிரச்சனை. நான் இங்கனக்குள்ளே வாங்கிவிடுவேன். அண்ணே ஒரு 2000 3 வச்சுக்கிறேண்ணே. 2 ரூபா ஒன்று காலைல அதை செக் தாருங்க தம்பி. அவன் நாடகம் பிடிச்சிட்டு காலையில தான் பண்ணேன். இங்கே ஃபைனான்ஸ் இருக்கு. நான் வாங்கி விடுவேன். என்ன ஃபைனான்ஸ்? நன்றி ஃபைனான்ஸ். எப்போ கேட்டாலும் காசு தாங்கலாம். நிமிஷம் தாமசம் இல்லாமல் வருவேன். அப்படி நாணயா எங்க என்ன நிஜமா? அப்புறம் நாங்கள் பொய்யா வாங்கிட்டு வரோம். சரி இருக்கட்டும். சரி 4000 இருக்கிறது. பந்தயத்தை நான் ஆரம்பிக்கணுமா தாங்கள் ஆரம்பிக்கிறீங்க? வருங்க தலைவா. நீ ஜெயிக்கிறீரா நான் ஜெயிக்கிறதான தீர்ப்பு சொல்றது யாரு? மக்கள் இருக்காங்கல்ல. கோர்ட்ல ஜட்ஜு ஒரு ஆள் தான் இருப்பாரு. இப்படி ஜட்ஜ் எல்லாம் உட்காந்துருக்காரு. இப்படி ஜட்ஜு உட்காந்து அது மாநாடு. ஜட்ஜி வந்திருக்காரு. அப்படி யார் வந்திருக்காரு? ஓய்வு பெற்ற நீதிபதி. அவரும் ஒரு 70-80 வயசு இருக்குமா? 27 வயசு தான். ஏய் 27 வயசுல வந்தானா அவன் நீதிமன்றத்துக்கு போனதே இல்லையா? கோர்ட்டுக்கெல்லாம் போனேன். நீதிமன்றம் ஒரு குப்பை மணி சொல்லிட்டு வந்துட்டான். ரிட்டையர் ஆயிட்டான். நீங்க வந்தாலும் நான் பார்க்கணும் கூட்டியா கூப்பிடுறேன் பாருங்க. ஜட்ஜையா கொடுத்து முண்டை கண் தெரியுமா தெரியாது. அமைதி அமைதி சத்தம் போடாம. அவங்களாம் அமைதியாக தண்டா இருக்க. நீ பேச முடியுங்களா? அடுத்து நம்மகிட்ட பார்ட்டி மாட்டிருக்கு. அப்படியா? எப்படி? பஞ்சாயத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கேன். அந்த ஆளுக்கு உன்னை ஜட்ஜுன்னு சொல்லிட்டேன். எப்படி சொன்னீங்க? ஜட்ஜுன்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது தேவா. ஏன்? அத்தா தெரிஞ்ச சண்டை வரும் மேற்கொண்டு பிடிச்சி உள்ள விடுவாங்க. அது இதெல்லாம் சொல்ல இருப்பது ஜட்ஜு தான் நீ சொல்லிட்டேன். இருக்க விளையாட்டு இல்லை. ஏன் பிடிச்சி உள்ள விடுவாங்க. எதுக்குள்ள ஜட்ஜை போய் உள்ள விடுவாங்களா? சரி ஞாயிற்றுக்கிழமை போகணும் தெரியுமா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை போறியா? ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டில் லீவுடா. என்ன வேலை எடுத்தாலும் அது ஞாயிற்றுக்கிழமை நம்ம போகணும். எங்க? சர்ச்சுக்கு.
சர்ச்சுக்கா உன்னை எனக்கு 2000 ரூபாய் வட்டி வாங்கியிருக்கேன். 2000மா? காசு போட்டு 2000மா? சர்ச்சில் சேரணும்னா 2000 பணம் கட்டணுமா? புக்கு சர்ச்சில் ஜட்ஜி, அதாவது நீதிபதி. ஓ, நீதிபதி. ஆமா, அப்படின்னா நாட்டாம ஓட்டாம தெரியும், வீட்டாம தெரியும், அது என்ன நாட்டாம? விளக்கமா இருக்குல்ல. கேட்டா அந்த அருகாயம் ஏன் கோவப்படுறிய? பஞ்சாயத்துடா. எந்த ஒரு பஞ்சாயத்து? சரி, எனக்கு இது எந்த ஒரு பஞ்சாயத்து சொல்ல. சரி சரி. பஞ்சாயத்து பண்றது 2 பேரும் சண்டை வந்தா கூட வந்து உதவாக்குறது, உதவாங்கல்ல, தீர்த்து வைக்கிறது. ஆமா. நீ தான் பஞ்சாயத்து. சரி, சார் 4000 காசு 4000 இருக்கக்கூடாது. அந்த ஆளை கொடுப்பாரு வந்து. வேற ஒண்ணும் இல்லை, அந்த ஆளு என்ன சொன்னாலும் அதை உண்மைதான்னு ஒத்துக்கிறோம். அப்படி ஒத்துக்கிட்டா 4000 நமக்கு. மாறி கூட பொய்ன்னு சொல்லிவிட்டே காசு போயிடும். 4000மா? ஆமா, விழுந்துறாங்க. அவன் 40 ரூபாய் முழுசா பார்க்காத, 4000 இருக்கேன். ஆமா, இந்த பஞ்சாயத்து பண்றதுனால எனக்கு என்ன மிச்சம்? அதுதான், அது கரெக்டா இருக்கு. உனக்கு 1000 ரூபாய் கமிஷன் தாரேன். எவ்வளவு? 1000 ரூபாய். 1000 ரூபாய் எனக்கு பத்தாது. டேய், நானே கை காசு நேரம் போடுறேன். வர்ற லாபத்துல உனக்கு 1000 எனக்கு 1000. நீங்க சொல்றது நியாயமா தான் தெரியுது. வேற யாரையாச்சும் வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்க. நேரத்தில் யாரடா வச்சேட? அப்ப எனக்கு 1000 ரூபாய் பத்தாது. சரி, எவ்வளவு தாண்டா வேணும்? எனக்கு 500 ரூபாய் வேணும். சாரி ராஜாக்கு, எவ்வளவு வேணும்? 500 ரூபாய். ஓகே, நீ வாங்கிக்க. அது வைக்கிறங்க. உனக்கு 500 ரூபாய் தரேன். பஞ்சாயத்து முடிஞ்சோன்னா அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்கூடாது. 1000 ரூபாய் தர மாட்டேன், 500 ரூபாய் தரேன். 40 ரூபாய் நோட்டு, 4 நோட்டு, 30 ரூபாய் நோட்டு, 3 நோட்டு தரேன். பஞ்சாயத்து ஆரம்பா. இப்படி கதை கிடைச்சாலும் நமக்கு தான் இருக்கு. ஐயா சஞ்சா, அதான் இந்த ஜட்ஜி வந்துட்டாப்ல. எப்படி இருக்காப்ல வர்றேன் இருக்காரு. தொடக்கத்துல உடைக்கிறேன். ஆமா, இவன் யாரு? இவனா? நான் கையை காலத்துக்கு கூட்டாருக்கேன். நீ ஒன்று கட்டி விடாதீங்க. கட்டியா நாளைக்கு நீங்க உட்காந்துச்சா காசு வாங்கிங்க சொல்லிட்டேன். போட்டி நிபந்தனை தெரியுமா? எது சொன்னாலும் உண்மை. நடுவரே, நடுவர் அவர்களே, நான் சொல்லக்கூடிய, நான் பொய்யே சொன்னாலும் அதை அவர் உண்மைன்னு சொல்லணும். கண்டிப்பா. மறந்து கூட நீ சொல்றது பொய்ன்னு அவர் சொல்லிடக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னு நான் சொல்லிக்கிறேன், அவர் அறிமுகப்படுத்திக்கிறேன். அவர் பொய்ன்னு சொல்லிட்டா பணம் எனக்கு, உண்மைன்னு உண்மைன்னு சொன்னா பணம் அவருக்கு. கையில உங்க கையில பணம் இருக்கு. பஞ்சாயத்து ஆரம்பா நோட்டு எண்ணிக்கட்டுமா? இல்ல என்ன வேணாம், என்ன வேணாம். நான் ஆரம்பிக்கிறா, தாங்கள் ஆரம்பிக்கிறீங்களா? தாங்களே பீங்கு. சரி, நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக உங்க அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கு. நீங்க வாங்க, இந்த இருக்க அவர் சொல்றாரு. நீ உண்மை உண்மை உண்மை. 2 நாளைக்கு முன்பாக என்ன நடந்தது? என்ன நடந்தது? எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசி எழுதி இருந்தேன். எங்க இருந்து? எங்க அம்மா வயிற்றில இருந்து. ஒரு 4000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு முரட்டு ஊசி விட கூடாது. காரியம் பெருசா, வீரியம் பெருசா? 4000 தான் பெருசு. நீங்க தபால் எழுதலாம், செல்போன்ல மெசேஜ் அனுப்பலாம், உங்களுக்கு அந்த வசதி உண்டு. உண்மை. ஆமா, தபால்கார் வட்டி கூட அன்னைக்கு அங்க நின்னுச்சேன். உண்மை உண்மை. 4000 காலம் இறங்கிட்டான். என்ன எழுதுது ஏலியா? என்ன எழுதுங்க? நான் பிறந்து வருவதா இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன். ஆமா, அதான் சின்ன பிள்ளை பச்சை பிள்ளைய தூக்கி விளாடுறது தோதா இருக்கு. 4000 நம்ம 500. அவரும் யானையை கொண்டு வந்து கட்டி விட்டார். நானும் பிறந்து விட்டேன். என்னை பார்த்தோன்னே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சு. நம்மளை விட பெரிய உருவமா இருக்காரு. யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்ணுவான்? சங்கு முடிச்சு கட்டணும். கிழிக்க முடியாது. யானை தோல், கெட்டியான தோல். எல்லா பேரும் அந்த மாதிரி சங்கிலியை கட்டினாங்க. அத்துக்கிட்டு போயிடுச்சு. உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்பதான் பிறந்தேன். பிறந்த உடனே யோசனை, யானையை கட்டணுமே, என்னடா பண்றது பாக்குறேன். இந்த என்னுடைய கண்ணி இமையில இமை, ஆமா, இமையில இருந்து ஒரு முடிய பிடுங்குறேன் நான். ஒரு தடவை கொண்டு யானை கால கட்டிட்டேன். அறிவாரு யானையை போய் சங்கிலியை போட்டு கட்டுவாங்களா? அறிவு பெரிய மனுஷன். கேட்டுங்க. ஏன் சுவாமி, என்னப்பா இமை முடிய எடுத்து கட்டினீங்களே, மேல் இமை முடியா கீழ் இமை முடியா?
மேலிமை முடி. ஏன்னா கீழிமை முடினா படத்துல அத்துப்படும். மேலிமை முடியே நாளா மடிச்சு கட்டணும் சுத்தமா அசையாது. கட்டலும் பெரிய பிராடாவில் இருக்கான். நீ முட்டி பாருடி 4000. நீ ஏதோ 2 பேசி தெரியாத. ஒரு தடவை யானை கால இருக்கு, இன்னொரு தடவை என்ன பண்றது? யானை நிப்பாட்டுமே. ஆமா, பக்கத்துல பார்த்து ஒண்ணு இல்ல, ஒரு கொசு இருந்துச்சு. கொசு குண்டில கட்டிவிட்டேன். அறிவாளிக்கிறது 6 மாதம் ஆனாலும் யானை அசையாத. 4500 போட்டு என்னங்கடா அது பெரிய ஆச்சரியமா? காசுக்கு பீதிங்கிறது இதுதானோ? கொசு குட்டில விட்டு கொசு பயந்துக்கிடுச்சு. பயந்து என்ன பண்ணுச்சு? பறக்க ஆரம்பிச்சிச்சு. சும்மாவா பறந்துச்சு? யானையை தூக்கிக்கிட்டு பறந்துச்சு. கொசுவுக்கு யானை எல்லாம் கொசு மாதிரி 4000. அப்புறம் உண்மை உண்மை. ஐயோ காசு போச்சு. சொல்றேன்ல, அவன் காசு கக்கூசுல கலந்தாலே சோத்து கை வந்து எடுத்தான். கக்கூசுல கால் கொசு தூக்கிட்டு பறந்து போச்சுல. அது பறந்து போது நான் நடந்தே ஓடி வரேன். பிடிச்சிடலாம். அது பறந்து போச்சு, நான் நடந்து ஓடி வரேன். ஈஸியா பிடிச்சிடலாம். போய்கிட்டு போன களைப்புல கொசு ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. ஐயே, யானை தொப்பு தப்பு நனைஞ்சிருக்குமே. ஐயே, யாரு அப்புறம் கொசு மூத்தத்துல யானை தொப்பு தொப்பு என்ன 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 பண்ணுது? நெஞ்சு அடிக்கிறா. அப்புறம் அது குஞ்சுரா. எனக்கு பயணத்துல விழுந்துருக்கிறேன். பந்தயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். 108 ஒரு போன் போடு. நான் உங்களை காப்பாத்துறேன். அக்கிரமம் தாங்க முடியலையே. 4000 நமக்கு தான். 108 போன் போடுறேன். வண்டி